விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக அதனை உயிரிழந்த கோழி மூலமாக சோதனை செய்வார்கள். இதனை பாதுகாப்பு காரணங்களுக்காக இத்தகைய சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்றனர். இதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதனை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விமானங்கள் வானத்தில் பறக்கும் பொழுது அந்த உயரத்தில் சில பறவைகளும் பறக்கின்றன. அவைகள் விமானத்தில் மோதும் அபாயம் உள்ளது. இதனால் அதிக அளவு ஆபத்துக்களும் ஏற்படும். விமானம் சுமார் மணிக்கு 350 முதல் 500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது. அந்த வேகத்தில் செல்லும் பொழுது ஒரு சிறிய கல் அல்லது பறவை அதன் மீது மோதினால் கூட வெடிகுண்டு வெடிக்கும் அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் பறவைகள் விமானத்தின் கண்ணாடியில் மோதி உடைந்து விமானியை காயப்படுத்தி விடுகின்றன. சில முறை இன்ஜினில் சுற்றக்கூடிய கத்திகள் மீது பறவைகள் விழும்போது உடைந்து தீப்பிடித்து எரியக்கூடிய ஆபத்துக்களும் முன்பு ஏற்பட்டிருக்கின்றன. இதற்காகத்தான் சிக்கன் கன் எனப்படும் ஒரு சோதனை விமானங்களுக்கு செய்யப்படுகின்றன. இந்த சோதனையை ஒரு விமானம் பறப்பதற்கு முன்னதாக செய்கின்றனர். இதனை பறவை தாக்குதல் சோதனை என்று அழைக்கிறார்கள். இந்த சோதனையின் போது விமானத்தின் முக்கிய பாகங்களான இன்ஜின், விமானியின் ஓட்டுநர் முன்பு இருக்கும் கண்ணாடி, என்ஜின் இருக்கைகள் மீது ஒரு உயிரிழந்த கோழி துப்பாக்கியை போன்ற அமைப்பை பயன்படுத்தி வேகமாக அதிகபட்சம் 500 கிலோமீட்டர் வேகத்தில் சுடப்படும். சரி, இந்த கோழி எப்படி இருக்க வேண்டும் மற்றும் எதற்காக என்பதை பற்றி தெரியுமா? அதாவது, இந்த கோழி 2 முதல் 4 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். இந்த சோதனைக்காக கோழி பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு காரணம் உள்ளது. வானத்தில் விமானம் மீது பறவை ஏற்படுத்தக்கூடிய அதே விளைவுகளை கோழியும் இந்த சோதனையின் போது ஏற்படுத்துகின்றன. இந்த கோழி தாக்குதல் கேமராவில் படம் பிடிக்கப்படும். இதன் பின்னர் என்ஜின் பிளேடுகள் உடைந்து விட்டதா, விண்ட்ஷீல்ட் விரிசல் அடைந்ததா, இறக்கைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இறுதியாக ஒரு பறவை ஒரு என்ஜின் மீது மோதிய பிறகும் அந்த என்ஜின் தனது 75% திறனில் குறைந்தது 2 நிமிடங்களுக்கு இயங்க வேண்டும். ஏனெனில் ஒரு விமானி அருகில் உள்ள விமான நிலையத்தில் அல்லது பாதுகாப்பாக தரை இறக்குவதற்கு இந்த விஷயங்கள் விமானத்தில் இருக்க வேண்டும். இந்த சோதனையில் வெற்றி பெறும் விமானம் மட்டுமே பறப்பதற்கு அனுமதிக்கப்படும். இத்தகைய விசித்திரமான சோதனைகள் பயணிகளின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்றனர்.